பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல்ல நினச்சி பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதில் கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களுங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்போ பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துருக்காரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமாலங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் சார். உங்க பேர் ஊரும் சொல்லுங்களேன். என் பேர் எத்ராஜ் சார், மெய்யூர் ராஜாபாளையம் ஊர். நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமா விவசாயம் பண்றேன் சார். படிச்சு முடிச்சோன்னே விவசாயம் தான் வந்தீங்களா? ஆமா, விவசாயம் தான் வந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன் சார். அதுக்கு மேல படிக்கலையா? அதுக்கு மேலே படிக்கல சார், விவசாயம் மேலே ஆர்வம். அப்படிங்களா? அதனால விவசாயத்தில் மொத்தம் எத்தனை ஏக்கரிங்க உங்களுக்கு? 8 ஏக்கரா இருக்கு சார். அதுல 2 ஏக்கரா மட்டும் ஆர்கானிக்ல விவசாயம் பண்றேன், இயற்கை முறையில். மீதி இருக்கிற அந்த 6 ஏக்கர் அது வந்து கெமிக்கல் போட்டு தான் பண்றேன் சார். ஏன் முழுசா ஏன் மாத்தல நீங்க? அது பக்கத்துல வந்து எல்லாமே கெமிக்கல் போட்டு பண்றாங்க, அதனால அங்க பண்ணாலும் அது இயற்கை முறையில வராது. அதனால எல்லாம் பண்ற போல எல்லா பயிரும் பேடி அது பண்ணுவோம். இது இந்த இடம் மட்டும் 2 ஏக்கர் தனியா இருக்குது. அதனால இந்த இடத்துல எந்த டிசிப்ளின் இது இல்லை, பிரச்சனை இல்லை. பக்கத்துல வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால யாரும் இங்க மந்து அடிக்க மாட்டாங்க. அதனால இங்க பண்றோம். சரி, இப்ப என்ன பயிர் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த 2 ஏக்கர்ல? 2 ஏக்கர்ல வந்து மா குழா, மாசெடு மாஞ்செடு வச்சிருக்கிறோம், கொயா செடி வச்சிருக்கிறோம், தென்னை வச்சிருக்கிறோம், சுத்திரும் தேக்கு வச்சிருக்கிறோம். தேக்கு வச்சிருக்கோம். இப்போ வந்து பூடு பயிரா வந்து கத்திரிக்காய், மிளகாய், வேர்க்கடலை, பச்சை பயிறு, உளுந்து இதெல்லாம் பண்ணோம் சார். இந்த 2 ஏக்கர்ல இவ்வளவு பயிர்? ஆமா, இந்த இருக்குது. நீங்க பார்க்க தானே பாக்குறீங்க, எல்லாமே இருக்குதா இல்லையா நீங்களே பாருங்க. சுத்தி பாக்குறோம் இருக்கு. இவ்வளவு பேர் உங்களால மெயின்டைன் பண்ண முடியுதா? மெயின்டைன் பண்ண முடியுது சார். அதுக்கோசம் 2 பேர் ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நானும் வந்து தோட்டத்தில் வந்து பார்த்தோம். சரிங்க. இப்போ நம்ம பாக்குற பயிர் என்ன பயிருங்க அது? இது வந்து பச்சை பயிர் சார். பச்சை பயிர் தான் முதல் தடவை நீங்க பண்றது? இது 2வது தடவை பண்றோம். சரிங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பச்சை பயிர் எப்படி சாகுபடி பண்றதை பத்தி பார்க்கலாம். ஆமா சார். சரி. இது பச்சை பயிர் எத்தனை சென்ட்ல போட்டிருக்கீங்க? இது 60 சென்ட்ல போட்டுருக்கோம் சார். என்ன ரகம் இதுங்க அது? கோ4. இதுல கோ4 மட்டும்ன்ற ரகம் தான் இருக்கா? இருக்கு சார், ரொம்ப ரகம் இருக்கு. நாங்க இதுல இதுதான் பண்ணிடுறோம். என்ன ரகம் வந்து நிறைய இருக்கு தெரியுமா? என்னென்ன ரகங்கள் இருக்கு தெரியுமா பச்சை பயிர்ல? இருக்கு சார். நான் இந்த ரகம் தான் சார் ஆபீஸ்ல பரிந்துரை பண்ணாங்க, அதுல இந்த ரகம் தான் பண்றேன் சார். ஆபீஸ்ல எந்த ஆபீஸ்ல? இந்த வேளாண்மை விரிவாக்க மையம். அதுல நீங்களா போய் கேட்டீங்களா இல்ல அவங்களா கொடுத்தாங்களா? அங்க போய் கேட்டேன் சார், அவங்க கொடுத்தாங்க. நீங்க தான் இந்த ரகம் கேட்டீங்களா? கேட்டாமா சார். எதுக்காக இந்த ரகத்தை? இந்த ரகம் நல்லா வரும்னு சொன்னதுனால இந்த ரகம் போட்டோம் சார். இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணிருந்தீங்க, அது என்ன ரகம்? அது நாட்டு ரகமா பண்ணிருந்தேன் சார். அது பண்ணது. இது வந்து ஈல்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இது பண்ணேன் சார். இதுக்கு முன்னாடி பண்ணது எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? அது ஒரு 60 சென்ட்ல வந்து ஒரு 1.5 மூட்டை தான் வந்தது சார். ஒரு 120 கிலோ தான் வந்தது. எத்தனை 60 சென்ட்ல 120? ஆமா, அவள் தான் வந்தது. அதனால மாத்தி இந்த ரகம் புது ரகமா போட்டுருக்கோம். இதுதான் முதல் தடவை போட்டது அது? ஆமா சார், இந்த ரகம் முதல் தடவை போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ரகத்தை வேற யாரும் பண்ணிருக்காங்களா? அது பண்ணிடுறாங்க சார். பண்ணிடுறது நல்ல மகசூல்னு சொன்னதுனால இந்த ரகம் போட்டோம். எவ்வளவு மகசூல் எடுத்தாங்களா அவங்க? அது நாங்க கேட்கல சார். நல்ல மகசூல்னு சொன்னாங்க, அதுல வந்து அப்படி நாங்க இது போட்டோம். ஆமா. சரிங்க. இப்ப அவங்க இது வந்து வேளாண் துறையில தான் கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஆமா, வேளாண் துறை. எவ்வளவு விலையில கொடுத்தாங்க இது? இது வந்து 110 ரூபாய்னு கொடுத்தாங்க சார். ஒரு கிலோ. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை தேவைப்படுது? 8 கிலோ தேவைப்படும் சார். நான் வந்து ஒரு 5 கிலோ தான் அரிச்சேன் சார். ஒரு நீங்க ஏன்னா 60 சென்ட்ல 5 கிலோ அரிச்சேன். 5 கிலோ எப்படி நீங்க விதைய வாங்கிட்டு வந்து அந்த விதை நிறுத்தி அப்படி எதனா பண்ணுவீங்களா இல்ல அப்படியே? விதை நிறுத்தி பண்ணேன் சார். நான் இங்க தான் விதை நிறுத்தி பண்ணி தான். எப்படி விதை நிறுத்தினா என்ன பண்ணணும்? இது சூடோமோனாஸ் கலந்து ஒரு 1 hour ஊற வச்சு அரிச்சிட்டேன் சார். கூட வந்து நம்ம ஆஃபீஸில் தான் கொடுத்தாங்க ஆர்கானிக் கம்போசன்ட் ஒரு மருந்து, ஆர்கானிக் மென்யூர்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க. அது போட்டு இறச்சி விட்டேன் சார்.
இறச்சி நம்ம கையில இறச்சி விட்டீங்களோ? கையில இறச்சி விட்டோம். சரி, இது பண்றதுக்கு இந்த இப்போ நீங்க பச்சை பயிர் தானே ஆமா பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ண உடனே இந்த நிலத்தை எப்படி தயார் பண்ணணும் எதனா இருக்கா? ஆமா சார், உழணும், உழுது வச்சிருந்தோம். எப்படி உழணும் அதை பத்தி சொல்ல முடியுமா? உழுது 5 கலப்பு டிராக்டர்ல வந்து உழுது சார். எத்தனை தடவை உழுதீங்க? 3 மடி ஓட்டணும் சார். 3 தடவை ஓட்டி ஆகணுமா அது? ஆமா ஓட்டி ஆகும். சரி, உங்க நிலத்தை பார்த்தா ஒரே பாறைங்களா இருக்கு, அதனால கேட்கறேன். இந்த 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 2 தலை மட்டும் கொஞ்சம் பாறையா இருக்கும் சார், கல் இருக்கும். கல் இருக்கும். மிச்சி இந்த பக்கம்லாம் வந்து கல்லெல்லாம் இருக்காது. சரி, இப்போ 3 தடவை ஓட்டிட்டீங்க, அப்புறமா என்ன என்ன வேலை பண்ணீங்க? அப்புறம் வந்து இறச்சி விட்டுணும் சார். கையில இறச்சி விட வேண்டியதானா? ஆமா, கையில இறச்சி விட்டுட்டு ஒரு வாட்டி மறுபடியும் ஒரு வாட்டி ஓட்டிட்டோம். மறுபடியும் ஓட்டணும் டிராக்டர் வச்சு ஓட்டணும். சரி, அப்புறமா என்ன ஓட்டினா தான் அது மண்ணுல பதிக்கும். பதிச்சோன்னா 5ஆவது நாள்ல நல்லா முளைச்சிச்சு. 5ஆவது நாள் முளைப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணீங்க? இதுல பண்ணணும் அதுல களை எடுத்தேன் சார். களை எத்தனை நாள்ல வரும் களை இதுல? சார் இது களை எத்தனை முளைச்சி செடி முளைச்சி ஒரு 10-15 நாள்ல களை எடுத்தோம். இப்ப களை வராது, நீ நெருக்கமா போடலாம்ல? நெருக்கமா போட்டா நல்லா வரா சார். அதனால இது மட்டும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் பாசறது சார். அப்படியே மானாவாரியே விட்டுட்டோம். மானாவாரியே தான் வரும். இது மானாவாரில வருது? ஆமா, மானாவாரி. தண்ணி காட்ட மாட்டோம் சார். இது உளுந்து பச்சை பயிருக்கு நாங்க தண்ணி காட்ட மாட்டோம். எத்தனை தடவை தண்ணி குடிப்பீங்கல்ல? தண்ணியே சுத்தமா கூட தண்ணியே இல்ல. தண்ணி இல்லைன்னா இன்னும் நல்லா வரும். அதுல தண்ணி போட்டா நல்லா வரும். நாங்க தண்ணி இல்லாத தான் பண்றோம் சார். நாங்க தண்ணி இல்லாம மகசூல் ஆமா பண்றோம். சரிங்க, அதுக்கப்புறம் களை எடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இதுல பண்ணணும்? அப்புறம் வந்து இது வந்து நம்ம வேப்ப எண்ணெய் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணணும் சார். சும்மாவே வேப்பெண்ணெய் அடிக்கணும்? 20 நாள் அடிக்கணும். என்ன காரணம் வேப்பெண்ணெய்? அது பூச்சி வரும் சார். அந்த இலை பூச்சி, பூ காய் பூச்சி. காட்ட முடியுமா? காட்டலாம் சார். எங்க வரும் இந்த செடியானா? இந்த இலை வந்து தொலைடிக்கும். இந்த பூ வந்து இந்த பூ வந்து சாப்பிட்றோம் இந்த பூச்சி. அப்போ வேஸ்டா போயிடும். இந்த காயிலவும் தொலை போட்டு சொன்னிடும். அது வேப்ப எண்ணெய் அடிச்சோம். அப்புறம் 5 இலை கரைசல் ஸ்ப்ரே பண்ணணும். இது அந்த பூச்சி வந்தோன்னு அடிக்கணும் இல்ல வரதுக்கு முன்னாடியே தான் அடிச்சோம். நீங்க வரதுக்கு முன்னாடி அடிச்சீங்க? வந்து வந்த பிறகு அடிக்கிறது இல்ல? வந்த பிறகு அடிச்சா அவ்வளவு கேட்காது சீக்கிரமா. அதனால வரதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து வேப்பெண்ணெய் குடிப்பீங்களோ? ஆமா. அதுக்கப்புறம் எத்தனை நாள் மறுபடியும் 5 இலை கரைசல் ஒரு வாரம் கழிச்சு 5 இலை கரைசல் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இதுல பண்ணணும்? அதுதான் ஒரு ஊட்டச்சத்துக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க சார். அது அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோம். எதுல கவர்மெண்ட்ல கொடுத்தாங்களா? கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. இலவசமாவா இல்ல காசுக்கு தான் கொடுத்தாங்க. ஒரு பாட்டில் 150 ரூபாய், 2 பாட்டில் வச்சு அரிச்சோம். அது அடிச்சா என்ன பயன் கிடைக்குது உங்களுக்கு? நல்ல வளர்ச்சி நல்லா வருது. உங்களுக்கு வளர்ச்சி தெரியுதா? தெரியுது சார். சரி, எப்போ இது மகசூல் வரும் சொல்ல முடியுமா? அது 7 நாள்ல மகசூல் வரும் சார். இன்னும் ஒரு 35 நாள்ல மகசூல் வந்துடும். எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்குறீங்க மகசூல்? நீங்க ஒரு 60 சென்ட்ல வந்து ஒரு 2 மூட்டை அப்படி வந்தாவே போதும் சார். எங்களுக்கு லாபம் தானா? லாபம் தான். 2 மூட்டை எவ்வளவு வரும்னு சொல்ல முடியுமா? ஒரு 160 கிலோ. 2 மூட்டை 160 கிலோ. இதுல இப்ப 2 மூட்டைனா எவ்வளவு விலை போகும் தெரியுமா? அது 2 மூட்டை போகும் சார். கிலோ கணக்குல தான் சார் போவோம். நம்ம இந்த பச்சை பருப்பு வந்து நம்ம இது விதைக்கே கொடுக்குறோம் சார். ஆபீஸ்ல கொடுத்தா ஆபீஸ்ல எடுத்துக்கிறாங்க. இப்ப விதையா கொடுக்கறதுக்கும் இல்ல பயிர் விளைஞ்சு கொடுக்கறது எதனா வித்தியாசம் எதனா இருக்கா? இல்ல சார், நம்ம தனியா வந்து வேற யாருக்கன்னா வித்தா வந்து ஒரு 70 ரூபாய் அப்படி வாங்குவாங்க. விதை கொடுத்தா கூடுதலா கொஞ்சம் ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய் அப்படி எடுப்பாங்க. சரி, ஓகே. நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்கறேன்னா, இப்ப விதை கொடுக்க போறேன்னா இன்னும் பயிரை இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா விடணும்? இல்ல அதெல்லாம் இல்ல சார். அதேதான் ஒரே சேம் தான். இப்ப கவர்மெண்ட்ல வாங்கிக்கிறாங்களா? வாங்கிக்கிறாங்க. நல்ல விலை கொடுத்துறாங்க? நல்ல விலை கொடுக்குறாங்க. பதிவு பண்ணணும் சார். நம்ம அங்க விதை கொடுக்கணும், பதிவு பண்ணணும். அப்போ அவங்க இங்க வந்து செக் பண்ணுவாங்களா உங்க விதை? ஆமா விதை செக் பண்ணுவாங்க. பயிர் போட்டுருமான்னு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. 2 வாட்டி வந்து பாத்துட்டாங்க. முன்னாடி 60 டைம்ல ஒரு வாட்டி வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் பார்த்ததுதான். அப்புறம் வந்து தரம் பார்ப்பாங்க. தரம் பார்த்துட்டு அப்புறம் இதையும் விதையாக்குவாங்க மறுபடியும். அப்படி ஆமா. இங்க இருக்கிற அந்த வேளாண்மை நல்ல உதவிகள் செய்யறாங்க. நல்ல உதவி செய்யறாங்க. யார் அங்க உங்களுக்கு வந்து நல்ல உங்க கோணம் எனக்கு நல்ல உதவி செய்யறாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம இப்போ இதுல வந்து இதுக்கு முன்னாடி அக்ரியா இருந்தாரு சங்கர் ராஜன் ஒருத்தர். அவர் பரிந்துரையில தான் பண்றோம் இந்த உளுந்து இதெல்லாம். அப்புறம் இது பதிவு வந்து பன்னீர்செல்வம் ஒரு சாரு, அவர் தான் இந்த விதையெல்லாம் கொடுத்தாரு. அவரு வந்து கொடுத்துட்டு அப்ப அவரு சீட்டுக்கு எடுத்துக்கிட்டு 2 வாட்டி வந்து பார்த்துட்டு போனார் சார். பார்த்துட்டு 3ஆவது வாட்டி வருவாரு.
அப்ப நல்லா ஹெல்ப் பண்றாங்க இந்த பன்னீர்செல்வம். நல்லா ஹெல்ப் பண்றாரு சார். நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. எனக்கு கடைசியா ஒரு கேள்வி, ஆ. இப்போ இந்த பயிர் ம். வருஷத்துக்கு எத்தனை தடவை இதுல இந்த மண்ணில் பண்ணலாம் அதை? ஒரு வாட்டி தான் சார் பண்ணுவோம் நாங்க. இதுக்கப்புறம் இந்த நிலத்துல வேற எதனா பண்ணுவோம் சார். இல்ல வருஷத்துல இது எத்தனை தடவை வேணா பண்ணலாமா, இல்ல இந்த சீசன் எதனா இருக்கா இந்த பயிர்? சீசன் 2 சீசன்ல பண்ணலாம். நாங்க இந்த சீசன்ல தான் பண்ணுவோம், மற்ற சீசன்ல பண்ண மாட்டோம். மழை சீசன்ல பண்ண மாட்டோம். அறுவடை எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்ட்டு பண்றது இல்லை. வெயில் சீசன் தான் இதுக்கு. தண்ணி கம்மியா இருந்தா போதும். அது அந்த பனிப்பயிர் சார், இது பனிப்பயிர். ஆமா பனிப்பயிர். அப்ப தண்ணி இல்லாம பண்ணிக்கலாம் அது. பண்ணிக்கலாம். சரி, இப்போ இங்க எடுக்கிற இந்த மகசூல் வந்து வேற இடத்துல போட்டாலும் இதே மகசூல் கிடைக்குமா? அது கிடைக்கும் சார், அதெல்லாம் ஒண்ணு கிடைக்கும். கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. பசுமை சார்பாக இந்த வார்த்தைகள் நடிச்சேன். நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார்.